நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள், நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலே மத்தேயு 8:1-4 வரையிலும் ஒரு வாசகத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகி பிடித்த ஒரு மனிதன் ஊரை விட்டு எப்பொழுதும் தள்ளி வைக்கப்படுகிற ஒரு மனுஷன். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நாற்றம் பிடித்த ஒரு மனிதன், ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இயேசுவிடம் போய் வேண்டிக் கொண்டால் என் குஷ்டரோகம் மாறும், எனக்கு சுத்தம் ஆகும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான், நம்பிக்கை வைத்தான். இந்த நேரத்தில் கூட நமக்குள்ள ஏதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு இருக்குமானால் இயேசுவிடம் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களை உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. மனிதனிடத்தில் சொல்லாதீங்க. மனிதனிடத்தில் சொன்னால் ஒருவர் 4 பேர் இப்படி போய்கொண்டு உங்கள் மேலே இருக்கிற ஒரு நல்ல சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிவிடும். ஆகவே ஆண்டவரிடத்தில் வாங்க. வேதத்தில் சொன்ன பிரகாரம் இயேசு குஷ்டரோகிக்கு சுகத்தை கட்டல. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனது, சுத்தமானதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கலாம், உங்கள் பிளவீனமாக இருக்கலாம், யாரோ ஒருவருடைய உங்கள் சொந்த பந்தங்களுடைய யாரோ இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் கையை வச்சு செம்புனுங்க. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால வியாதிகளை சுகப்படுத்துங்கள் என்று சொல்ல வேத வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த குஷ்டரோகத்தை போனது போல என் சரீரத்திற்கு பலவீனங்கள் மாறுவதாக என்று செபிங்க. கர்த்தர் பூரண சுகத்தை தருகிறவராயிருக்கிறார். 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரியை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவர் நம்பிக்கை அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு காலப்பொழுதில் உங்களுக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தருகிறார். ஆகவே ஆண்டவர் அவனை சுத்தப்படுத்திட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ யாருக்கும் சொல்லாத, எச்சரிக்கையா இரு. இதை போய் மோசே கட்டளிட்டபடி அவனுக்கு அங்கு ஆசாரியர்களிடத்தில் போய் சொல்லு, காணிக்கை செலுத்து, அவர்களுக்கு சாட்சியாக. இன்றைக்கு உங்கள் சரீரத்திற்கு பலவீனங்கள் மாறி, உங்கள் பிரச்சனைகள் மாறி, நீங்கள் அநேகருக்கு சாட்சி உள்ள மனிதனாய் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை சுகப்படுத்துகிறவர். அவர் யெகோவா ராப்பா, வானத்தையும் பூமி படைத்த தேவன். வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னார். நீங்கள் சுகத்தோடு வாழ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறேன்.